டு யூ ஹாவ் எனி அக்ரிமெண்ட்ஸ் இன் யோர் லைஃப்? நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கீங்களா? 9th centuryயில் டால்டெக் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. த 4 அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் டான் மிகல் ரூயிஸ் அப்படின்றவர் வந்து ஒரு 4 முக்கியமான ஒப்பந்தங்களை வந்து நம்ம லைஃப்பில் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் வந்து நம்ம அடுத்த சீரீஸாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் விஸ்டமை பார்க்கறதுக்கு முன்னாடி, இல்லை ஃபஸ்ட் அக்ரிமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ரவி அண்ட் குமார் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு நாள் குமார் வந்து ரவியை தேடி வரான். தேடி வரைச்சே ரவியை பார்த்தோன்னே அவங்ககிட்ட சொல்கிறான், எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னோட யாருமே பழக மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எப்போவுமே பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ரவி வந்து குமாரை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பவுல் ஒன்று கொடுத்துட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணி கொடுக்குறான். அது கூடவே வந்து ஒரு கைப்பொடி சேறு கொடுத்துட்டு இதை தண்ணியில் போடுறான். போட்டு முடித்தவொடனே குமார் வந்து ரவி கிட்டே கேட்குறான், என்னடா அப்படின்ட்டு. உடனே ரவி சொல்கிறான், நீ போட்ட சேரை அந்த தண்ணியிலேருந்து எடு அப்படின்றான். உடனே குமார் என்னென்னவோ ட்ரை பண்ணுறான், அந்த சேரை மட்டும் எடுக்க முடியல. உடனே ரவி வந்து சொல்கிறான், இதே மாதிரி தான் வேர்ட்ஸுமே, வார்த்தைகளும் இதே மாதிரி தான், நீ போட்டதுக்கப்புறம் எடுக்க முடியாது. the words that has been said cannot be unsaid அப்படின்றத வந்து சொல்கிறான். உடனே குமார் அதை பற்றி நல்லா யோசிக்கிறான். நிறைய இடத்துல நிறைய இன்ஸ்டன்சஸ்லாம் நம்ம லைஃப்பும் குமார் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். வேர்ட்ஸை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல. வேர்ட்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்காம நினச்ச மாதிரி சில டைம்ஸ் பேசிடுறோம். நம்ம ஒரு வார்த்தையை எப்படி பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், எவ்வளோ பேசுகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை தான் வந்து 4 அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் ஃபஸ்ட் அக்ரிமெண்ட்டாக சொல்கிறாங்க. பி இம்பெக்கபிள் வித் யர் வேர்ட்ஸ். எப்பவுமே உங்கள் வேர்ட்ஸை ஒருத்தரை அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கோ இல்லை எம்பவர் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுங்கள். அது உங்களையாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களையாக இருக்கலாம். இட் ஷுட் ஆல்வேஸ் பி இன் அ பாசிட்டிவ் வே. வேர்ட்ஸை காசிப் பண்ணுறதுக்கும், ஜட்ஜ் பண்ணுறதுக்கும், இல்லை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதை தவிர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் லைஃப் இஸ் பி இம்பெக்கபிள் வித் யர் வேர்ட்ஸ். அடுத்த அக்ரிமெண்ட்டோட உங்களை பார்க்குற வரைக்கும், திஸ் இஸ் அஸ்வின் ஃப்ரம் சோஜோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.